12ஆம் வகுப்பு இயற்பியல் முதல் இடைப்பருவத் தேர்வுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மீட் நமக்கான போர்ஷன் வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 4 யூனிட் கொடுத்துருக்காங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 3 கொடுத்துருக்காங்க, ஒரு சில இதுல 3 4ல ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனால முதல் 4 யூனிட்டுக்கான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அண்ட் வித் ப்ராப்ளம்ஸோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டினை ஃபுல்லாக படிச்சிருங்க. இந்த கொஸ்டின்லேருந்து பெரும்பாலான கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகே, இதான் அப்படியே வரும்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கும். ஓகே, இதில் கொடுத்ததெல்லாம் 2 மார்க்கில் மட்டும் அதிகமாக கொடுத்துருப்பேன். மற்றபடி எல்லாமே 3 மார்க்கோ சரி 5 மார்க்கோ சரி ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பேன். இத்தனைக்கு ப்ராப்ளம்ஸ் கூட ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வந்து டிஃபரன்ஸ் மசாலா இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்காங்க. ஓகே, இதில் கொடுக்கப்பட்ட 5 மார்க்கில் ஒரு லெசனுக்கு 6 தான் கொடுத்துருப்பேன், மிஞ்சி போனால் 7 இருக்கும். இதை மட்டும் பார்த்தீங்கன்னாலே போதும், கண்டிப்பாக சொல்கிறேன், கடைசி வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். பப்ளிக் வரைக்கும் இதை மட்டுமே அட்டன் பண்ணிடலாம். இதை மட்டும் பார்த்தீங்கன்னா ஓகே. இதில் நம்ம மாணவர்கள் பண்ணுற தப்பு என்னன்னா, பாடம் 1 பாடம் 3 இந்த 2லேயும் தான் கன்ஃபியூஷன் ஆயிடுறீங்க. ஓகே, ஏன்னா இதுலேயும் அச்சு கோடு இருக்குது, அதுலேயும் அச்சு கோடு இருக்குது, அதுலேயும் நடுவரை கோடு இருக்குது, இது நடுவரை கோடு இருக்குது. ஓகே, இதில் மின் இருமுனை அப்படியே வந்தால் அது ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கானது. அதே இது இந்த இதில் காந்தம் வேலை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, காந்த புலம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. யூஸ் பண்ணாங்கன்னா தேர்ட் யூனிட், அதை மட்டும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்கள் எல்லாம் பண்ணுற தப்பு என்னன்னா, ஆன்சர் தெரியும் ஆனால் கேள்வி ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிங்க. ஓகே, கேள்வியை நல்லா படிங்க. இதில் கொடுத்த கொஸ்டினை ஃபுல்லாக ஒரு தடவை படித்து பார்த்துருங்க, எழுதி பார்த்துருங்க, அப்போ தான் ஞாபகம் இருக்கும். தியரி ரொம்ப எழுதணும் அவசியமே கிடையாது. ஏன்னா 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் படத்துக்கு 1 மார்க்கு, விளக்கத்துக்கு 1 மார்க்கு, ஈக்குவேஷன்ஸுக்கு 3 மார்க்கு. ஓகே, அப்புறம் நம்ம தியரியை வந்து பேசிக்காக என்ன இருக்கு மட்டும் நினைவு போதும், மார்க் போட்டுருவாங்க. இப்போ செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற 5 மார்க் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதில் நான் வந்து ஒரு 7மே கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த 7 பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் என்ன பண்ணலாம். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து மிட்டம்காக மட்டும் கிடையாது, நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்காக தான் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் பப்ளிக்கில் 90 மார்க் வரைக்கும் எடுக்கிறதுக்கு ஒரு செரிமெண்ட்டில் கொடுத்துருப்போம். அதை பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துருங்க. அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் மார்க் 90 மேலே எடுத்துடலாம். இருக்கிற ஈஸியான பேர் வந்து பிசிக்ஸ் தான். பிசிக்ஸில் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, இதில் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 4வது யூனிட்டையும் நல்லா பார்த்துருங்க. இதில் தியரி பாட்டுன்னு சொல்ல போனோம். ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, வாண்டி கிராப் இருக்கா, வாண்டி கிராப் மினியேட்டரி அமைப்பு இருக்கா, அது ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து வாண்டி கிராப் கேள்வி 1, அதுக்கடுத்து சைக்கோட்ரான் தத்துவம் இருக்கா, அது 1. அதுக்கடுத்து 4வது யூனிட்ல வந்து மின்மாற்றி. இந்த 3லேருந்து ஒரு கொஸ்டினாக சொல்கிறேன், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். எந்த டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் இருந்தாலும் சரி இந்த 3லேருந்து 1 கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். திரும்பி சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து வாண்டி கிராப்பு, தேர்ட் யூனிட்ல வந்து சைக்கோட்ரானு, 4வது யூனிட்ல வந்து மின்மாற்றியோட அமைப்பு. ஓகே, இந்த 3மே தியரி பாட்டுலேருந்து எடுத்தாங்கன்னா இந்த கொஸ்டினை கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, அதை பார்த்துக்கோங்க. செகண்ட் யூனிட்ல வந்து வீன்ஸ்டோன் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, வீன்ஸ்டோன் சமன் சுற்றுன்னு இருக்கும். ஓகே, இதில் 5வது கொஸ்டின் பார்த்தீங்களா, அது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்றதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, இது போக ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக பாருங்க. லாஸ்ட் இயரில் பப்ளிக்ல என்ன செஞ்சாங்கன்னா, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஓகே, அதனால ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு போங்க. நீங்கள் தான் ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துருங்க. அப்படி இல்லாட்டி நான் கொடுத்த கொஸ்டின்ஸும் பார்த்துட்டு போங்க. நான் கொடுத்த கொஸ்டினை பார்த்தாலே மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா இது கொடுக்கப்பட்ட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதில் கிரீன் கலர் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் மோஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நம்ம மிட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்காட்டு வேற புக்குக்கு பின்னாடி உள்ளது 2மே பார்க்கணும். எடுத்துக்காட்டு மட்டும் பார்த்துட்டு நம்ம கூடாது, ஏன்னா புக்கையும் முன்னாடி பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஸ்டின் எடுக்கிறவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு கொஸ்டின், அதனால கொஸ்டின் சேமா இருக்காது. அதனால எப்படிலாம் எடுக்கலாம். அதனால கொடுத்த கொஸ்டின்ஸும் பார்த்துருப்பாங்க. ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன், இதை மட்டும் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் மார்க் 90 மேலே எடுத்துடலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்த லெசன் போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நிஜமாலே இந்த கொஸ்டின்லாம் வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அடுத்த ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒவ்வொரு நாள் எக்ஸாம் நடக்குது. அடுத்த உள்ள மாணவர்கள் பயனுள்ளதாக இருக்கும். திரும்பி சொல்கிறேன், இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி மறக்காம பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.